ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். வருகிற சித்ரா பௌர்ணமிக்கு நான் நெய்வேத்திய பிரசாதமாக ஒரு பிரசாதம் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் உருகினதுக்கப்புறம் இதில் முந்திரியை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்தரலாம். இந்த பிரசாதம் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த விரதம் இருந்தாலும் இந்த நெய்வேத்திய பிரசாதம் செஞ்சுக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இனி இதே கடாயில் 1 கப் நான் ரவை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி இதை எடுத்துக்கலாம். இனி கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நான் 1 கப் ரவைக்கு 3 கப் பால், 1.5 கப் தண்ணி, 1.5 கப்பாக சேர்த்து 3 கப் எடுத்துருக்கிறேன். இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போது பாலும் தண்ணியும் சேர்ந்து கொதிச்சிருச்சு. இனி இந்த வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு கிளறுங்க, கட்டி விழுகாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பால் ரவையை நல்லா இழுத்துக்கும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது ரவை நல்லா வெந்துருச்சு. இனி இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், அது கலர் மாறி இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வெள்ளையாக இருக்கிற பொருள் தான் பிரசாதமாக வைப்பாங்க, அதனால் நான் ஒயிட் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரவை வெந்துருச்சு. இன்னும் இந்த மசித்த வாழைப்பழத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் பச்சை கற்பூரம் சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். பச்சை கற்பூரம் சேர்க்காதுன்னா நீங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்க்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நெய்யெல்லாம் ரவையோடு மிக்ஸ் ஆகிருச்சு. இனி இதில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நெய்வேத்திய பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த நெய்வேத்திய பிரசாதம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.